யாருப்பா வந்து காலிங் பெல் அடிக்கிறது? இருங்கம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். வெளியே யாருமே இல்லம்மா. யாரும் இல்லையா? சரி வாப்பா, நம்ம டிவி பார்க்கலாம். ம். அட, ஏமா டிவி ஆஃப் பண்ணீங்க? மறுபடியும் படுத்த போடுங்க, பார்க்கலாம். என்னம்மா மறுபடியும் காலிங் பெல் அடிக்குது? ஆமா, சரி நீ இரு, இந்த வாட்டி நான் போய் யாருன்னு பார்த்துட்டு வரேன். ம். அட, யாருமே இல்லப்பா. அம்மா, யாருமே இல்லாத காலிங் பெல் எப்படிம்மா அடிக்கும்? அட, அது காத்துக்கு தானா அடிச்சிருக்கோம். வா நம்ம டிவி பார்க்கலாம். தாலிசே, இது யாரோ நம்ம கிட்ட விளையாடுறாங்க, அவங்களை சும்மா விடக்கூடாது. நீ மொல்லமா போய் கதவு தர, நான் ஒரு கொம்பு எடுத்துட்டு வந்து ஒரே போடா போட்டுறேன். ஆமாமா, இன்னைக்கு அவங்க ஏக்குமாறு ஜோர்த்து கூடாதான். ஆமாடா, இன்னைக்கு அவங்க துக்கடா துக்கடாதான். One, two, three. ஐயோ அம்மா, என்ன மண்டையில யாரோ அடிச்சிட்டாங்களே. ஐயோ, என்னமா நம்ம கொரில்லாவை போட்டு இப்படி அடிச்சிட்டீங்க? ஐயோ வாடா, நம்ம கொரில்லாக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். ஐயோ கொரில்லா, கொரில்லா உனக்கு என்னாச்சு? என்னடா பாத்துக்கிட்டே சும்மா நிக்கிற? சீக்கிரம் டாக்டர் கால் பண்ணி வர வச்சு என்னன்னு பாருடா. சரிம்மா. ஹலோ டாக்டர். சொல்லுப்பா. எங்க வீட்டுல ஒருத்தவங்க மயக்க போட்டு விழுந்துட்டாங்க, நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? சரிப்பா. சரி. ஆமா, டாக்டர் சீக்கிரமா வரேன்னு சொல்லிட்டாரு. சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும்பா. தாலிஸ், டாக்டர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாமா டாக்டர், கதவு திறந்துதான் இருக்கு, நீங்க உள்ள வாங்க. நான் டாக்டர் வந்திருக்கேன். இங்க யாருக்கு உடம்பு சரியில்லை? வாங்க டாக்டர் வாங்க, எங்க கொரில்லாக்கு தான் உடம்பு சரியில்லை, வந்து என்னன்னு பாருங்க. என்ன கொரில்லாவா? அதுக்கு என்ன ஆச்சு? எங்க அம்மா தான் இந்த கொரில்லாவை மண்டையிலே போட்டு அடிச்சுட்டாங்க. என்ன மண்டையில அடிச்சிட்டாங்களா? இருங்க, நான் வந்து பாக்குறேன். தள்ளிக்கோங்க, நான் செக் பண்ணணும். ஐயோ, இந்த கொரில்லாக்கு தலையில பயங்கர அடிபட்டிருக்கும் போலயே. கொரில்லாக்கு தலையில அடிபட்டதால பெரிய பிரச்சனை ஆயிட்டு இருக்கு. ஆனா அதுக்கு என்கிட்ட ஒரு இன்ஜெக்ஷன் இருக்கு. அந்த இன்ஜெக்ஷன் போட்டா கொரில்லாக்கு சரியாயிடும். அப்புறம் ஏன் டாக்டர் வெயிட் பண்றீங்க? சீக்கிரம் அந்த இன்ஜெக்ஷன் போடுங்க டாக்டர். இந்த இன்ஜெக்ஷன் போடுறதால சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கு. இந்த இன்ஜெக்ஷன் போட்டா உங்க கொரில்லா முதலையா மாறிடும். முதல்ல மாதிரி தான் வரும், முதல்ல மாதிரி தான் போகும், முதல்ல மாதிரி தான் தூங்கும், முதல்ல மாதிரி முட்டை தான் போடும். இனிமேல் நீங்க கொடுக்குற ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம் இதெல்லாம் உங்க கொரில்லா சாப்பிடாது. ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் தான் சாப்பிடும். பசிச்சதுன்னா உங்களே கூட சாப்பிடும். ஐயோ, என்னது எங்க கொரில்லா முதலையா மாறிடுமா? அதுக்கு பசி எடுத்தா எங்களே சாப்பிடுமா? ஐயோ, என் கொரில்லா முதலியா மாறிடுமா? என் புள்ள மாதிரி வளர்த்தனே, நான் இப்ப என்ன செய்வேன்? ரெண்டு பேரும் அழுவது நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் இதை சொல்லுங்க, இந்த இன்ஜெக்ஷன் போடவா வேணாவா? அம்மா, தாலிஸ், இங்க என்ன நடந்துச்சு? ஆமா, இங்க என்ன நடக்குது? அம்மா, இவர் யாரு? கொரில்லா, உனக்கு தலையில அடிபட்டுச்சு, அதை சரி பண்ணதான் டாக்டர் வந்திருக்காரு. என்ன டாக்டர் அவ்வளவு பெரிய ஊசி? அவ்வளவு பெரிய ஊசி நான் போட்டுக்க மாட்டேன். கொரில்லா, இந்த ஊசியை போட்டுக்கோ. இந்த ஊசியை போட்டுக்கினா நீ முதலையா மாறிடுவ. நீ முதலையா மாறிட்டானா அம்மா நம்மளுக்கு டெய்லி காலையில சிக்கன் செஞ்சு தருவாங்க. என்ன, நான் முதலையா மாறிடுனா? அம்மா, என்னது இது?
ஆமா கொரிலா, அந்த இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டீங்கன்னா நீ முதலையா மாறிடுவியா. நீ முதலையா மாறிட்டா உனக்கு நான் சிக்கன் தானே கொடுக்கணும். ஓ அப்படியா டாக்டர், அந்த இன்ஜெக்ஷனை கொஞ்சம் என்கிட்ட கொடுங்க. இந்தா. டாக்டர், அங்க பாருங்க முதல்ல குட்டி போடு. என்ன முதல்ல குட்டியா? வாங்க. ஐயோ நல்ல வேலை கொரிலா, உனக்கு ஒண்ணா அவள. வா வா வா, வந்து உட்காரு. வா தாலி, நான் போய் கொரிலாக்கு சிக்கன் எடுத்துட்டு வரேன். என்ன சிக்கனா? சிக்கன் இல்ல, பனானா எடுத்துட்டு வரேன்.